செய்தி கேட்டு போகிற நம்முடைய தேசிய தலைவர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் அவர்களுடைய வார்த்தைகளை கொடுத்தது விவாதத்தை பதிவு செய்து வைப்பார்கள். அதுக்கு முன்பாக விவாத செய்தியின் ஆசிரியத்திற்காகவும் உடன்படிக்கை பிரார்த்திப்பதற்காகவும் பாஸ்டர் ஜோஸ்வன் அவர்கள் ஜெபிப்பார். ஜெபிக்கலாம். அற்புதகரமான ஆலோசனை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். வீடு எவ்விதமாக கட்டப்படுகிறது என்றும் எந்த வீடு நிலைத்து நிற்கிறது என்பதை குறித்ததான ஆழமான சத்தியத்தின் பிரகாரம் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியாருடைய இணைப்பினால் இணைய இருக்கிற அன்பின் பிள்ளைகளுடைய வாழ்வு என்னென்ன ஜீவனுள்ள நாளில் நன்மையுடன் திருவியுடன் நினைத்திருக்க தேவத்தில் தயவுடைத்தக்க எல்லாரும் ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் கிருபையும் இறக்கமிருந்த அன்பின் நல்ல தகப்பனே, பிதாவே, இந்த ஆசீர்வாதம் நாளை காண நீ திருவு சேர்த்தவர் ஸ்தோத்திரம். அந்த ஒரு மனுஷன் முகத்தை காண விடுதலை நாளாக அறிகிற அன்பின் ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் உமக்கு பயப்படுற பிள்ளைகளை நீர் உடைய நாமத்தை நிமித்தம் ஆசீர்வதிக்கிற போகிற மேலான சக்திகளை கொடுத்திருக்கிறீர். அந்த பிரகாரமாக இரு வித்தியாசமான குடும்பங்களில் வாழ நடக்கிற பிள்ளைகள் உங்களுடைய அன்பினாலும் உங்களுடைய ஐக்கியத்தினாலும் என்னென்னே நிலைத்து நின்று நன்மையிலே விரும்பலை பெற்று வாழ தெய்வம் தாமே தந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை பார்த்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இம்மட்ட நடத்தி வந்த இம்மானுவலே இனியுள்ள நிலைகளில் நமக்கு பிள்ளைகளுக்கு வேண்டிய திருவா வரங்களை தந்து அவருடைய குடும்பங்களை கட்டி எடுத்து உங்களுடைய நாமத்தை மயப்படுத்ததற்காக கர்த்தராமே உதவி செய்ய முடியாது இருக்கிறோம். வேண்டாத வார்த்தை பிரகாரமாக பிள்ளைகள் கர்த்தரை முன்னிறுத்தி கர்த்தரில் அன்பு கொண்டு ஒருவருக்கு ஒருவர் அன்பின் நேசங்களை பாசங்களை புரிந்து கொண்டு தெய்வீக அன்பினாலே தேவ சபையை கட்டி எழுத்தார் கர்த்தராக உதவி செய்ய தெரிவிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினால அந்த பண்ணுகிற உடன்படிக்கையானது நிலைத்திருந்த கர்த்தர் போதார். உடன்படிக்கையோடு கூட விவாகத்தை இணைக்க இருக்கிறார். அருமையான போதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. கேட்டவன் ஆலோசனை அந்த பிள்ளைகளை எதிர்த்தாலும் தேவ நாம மகிமைக்காய் ஆசீர்வாதம் நிலைநின்று காக்கப்பட கர்த்தர் தாமே உதவி செய்ய வேண்டும் என்று தேவ பிள்ளைகளாக உறவினராக நண்பர்களாக அருமையான பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் என்று கர்த்தருக்கு பயப்படுபவர்கள் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் சீயோனில் இருந்து கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள் சொன்ன வாக்குத்தத்தை வந்து வலிக்க கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். தொடர்ந்துள்ள நிகழ்வுகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தடைகளை மாற்றும் பெரிய காரியங்கள் செய்யும். மீட்பவர் ரட்சகராக இருக்கிறவரை இயேசு கிறிஸ்து வாக்கு இந்த ஆண்டவர் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகிழ்ச்சியான விவாக ஆராதனைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். குறிப்பாக மணமக்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற ஜான் கிறிஸ்டோபர் ஆலிஸ் ஆகியோருக்கு என்னுடைய அன்பை வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகின்றேன். இவர்கள் இருவர் சார்பாக இங்கே வந்திருக்கிறதான இவருடைய பெற்றோர், உறவினர்கள், குடும்பத்தினர், சபை போதகர்கள், தேவ ஊழியர்கள், விசுவாச மக்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பும் வாழ்த்துக்களும் தெரியப்படுத்துகின்றேன். அன்பானவர்களே, இங்கே மணமகளாக அமர்ந்திருக்கிற ஆலிஸ் அவருடைய அப்பா பாஸ்டர் இஸ்ரவேல் அவர்கள் இதே ஸ்தாபனத்திலே தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். இப்பொழுது திருப்பூரிலே கர்த்தருடைய சபையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னதாகவும் கிருஷ்ணகிரி போன்ற இடங்கள் எல்லாம் தேவனுடைய ஊழியத்தை செய்த அருமையான குடும்பம். இந்த பிள்ளையும் அந்த ஊழியத்தின் பாதையிலே அவர்கள் வளர்த்தி ஆளாக்கி இன்றைக்கு ஒரு மணமகள் என்ற ஸ்தானத்தில் தேவன் அவர்களை உட்கார செய்திருக்கின்றார். இது அருமையான பாஸ்டர் அவர்களுடைய ஊழியத்திலே ஒரு சிறப்பு என்னவென்றால் அவர் ஒரு சிறந்த ஒரு டீச்சர் அண்ட் கவுன்சிலர். அவர் போதிக்கின்ற ஒரு நல்ல கிருபை அவருக்கு தேவன் கொடுத்திருக்கின்றார். வசனத்தை மக்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக எடுத்து எளிதான நிலையில் கற்பிக்கின்ற ஒரு நல்ல கிருபை தேவன் அவர் கொடுத்திருக்கின்றார். இன்னொன்று என்னை கவர்ந்த ஒரு விஷயம் என்னவென்றால் தனித்தனியாக ஒவ்வொரு நபர்களுக்கும் உபதேசத்தையும் சீர்திருத்தலையும் வாழ்க்கை குறித்த காரியங்களையும் சொல்லிக் கொடுக்கிற ஒரு கவுன்சிலர், ஒரு ஆலோசனை. இந்த நாட்கள் அந்த ஊழியம் மிகவும் பிரயோஜனமும் தேவையுமான ஊழியம். அப்படி ஒரு அருமையான ஊழியத்தை செய்து போகும் இடமெல்லாம் மக்களை தெய்வீக வசனத்தின் சத்தியத்திலே கிறிஸ்தவ நன்னறி வாழ்க்கையிலே கட்டியெழுப்பக்கூடிய ஒரு விசேஷித்த கிருபை. ஆகவே அவர் சபை மக்களை அப்படி கட்டி எழுப்புகிறவர் என்று சொல்லும் பொழுது
கர்த்தர் கொடுத்த 2 பிள்ளைகளையும் அதிலே அந்த அனுபவத்திலே கட்டி எழுப்பி இருக்கின்றார். அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் அதிலே வளர்ந்து இன்றைக்கு இளைய மகள் விவாகத்திலே நாம் கூடி வந்திருக்கின்றோம். மாத்திரமல்ல, அவருடைய தாத்தா பாஸ்டர் ஞானதாஸ் அவர்கள், அவரும் நீண்ட காலமாக இந்த ஸ்தாபனத்தில் கர்த்தருக்காக மிக வைராக்கிய வாஞ்சையோடு ஊழியம் செய்கிற ஒரு தேவதாசன். அவர்கள் போகுமிடமெல்லாம் உடைந்து நலிந்து இருக்கின்ற சபைகளை கட்டி எழுப்புகின்ற ஒரு நல்ல கிருபை பெற்ற ஒரு தேவ ஊழியர். அவருக்கு வயதான இந்த நாட்களிலும் தன்னுடைய சரீர பலவீனங்களை ஒன்றும் பாராதபடி தேவனுக்காக ஊழியம் செய்தார். பல இடங்களிலே பாஸ்டர் ஞானதாஸ் அவர்களும் சரி, பாஸ்டர் இஸ்ரவேல் அவர்களும் சரி, போகுமிடமெல்லாம் ஊழியத்தையும் கட்டுகிறார்கள், கட்டடங்களையும் கட்டுகிறார்கள். இருவரும் இணைந்து இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு ஆசீர்வாதமான, சாட்சியான, வெற்றியான வாழ்வு வாழ்வார்களாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களை வாழ்த்துகின்றேன். ஏற்கனவே 2 அருமையான அனுபவம் உள்ள தேவ ஊழியர்கள் பல ஆலோசனைகள் வழங்கினார்கள். ஆகவே நாம் சுருக்கமாக 2 வார்த்தைகளை இவர்களுக்கு ஆசீர்வாதமாக வேதத்திலிருந்து சொல்லி விவாக உடன்படிக்கை நிகழ்வுக்குள் இவர்களை நடத்த இருக்கின்றோம். 128வது சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லா விவாக ஆராதனைகளிலும் நாம் வாசிக்கின்ற ஒரு வசனம். நிச்சயமாக குடும்ப வாழ்வுக்கு தேவன் ஒரு ஸ்பெஷல் பிளஸிங் வைத்திருக்கிறார். அவர் தமது வாசத்தலமாகிய சீயோனில் இருந்து அவர் தம்முடைய சபையாகிய சீயோன் மூலமாகவும் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்களை தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் இந்த மணமக்களுக்கும் நிச்சயமாக தம்முடைய ஆசீர்வாதத்தை அருளி செய்வாராக. ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது சரீர சுகம், மனோபலன், ஆவியில் பிரகாசம், இந்த 3 தன்மைகள் ஒரு மனிதனுடைய வாழ்விலே கிடைக்கும் பொழுது வாழ்வு முழுவதுமே ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். சரீரத்தில் ஆரோக்கியம், அது தேவன் அருளுகின்ற ஆசீர்வாதம். ஆகவே தேவன் அமித ஆசீர்வாதத்தை இந்த இருவருக்கும் தந்து சரீர பிரகாரமாக சுகத்தோடு, தெய்வ பாதுகாவலோடு, கிருபையோடு அவர்கள் வாழும்படி அனுகிரகம் செய்வாராக. அவர்களுடைய ஆதாரங்களை தேவன் ஆசீர்வதித்து ஆரோக்கியத்தை அருளை செய்வாராக. மனோபலன் என்று சொல்லுவது இன்றைக்கு தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் எல்லாவற்றுக்கும் தேவையான ஒன்றாக இருக்கின்றது. பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பலன் என்ன பலன் என்று நாம் முந்தின வசனம் பிந்தின வசனத்தை வாசித்து பார்த்தால் புரியும். அது சரீர பலனை குறித்து அவர் சொல்லவில்லை, மனோபலனை குறித்து சொன்னார். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எல்லா நிலையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனவே குடும்பம் என்பது பல ஏற்றத்தாழ்வுகளை நிச்சயம் சந்திக்கும். குடும்பத்தில் எப்பொழுதும் சந்தோஷத்துக்கு எதுவாக எல்லாம் இருக்காது. பணம் ஒரு நாள் நிறைய இருக்கும், ஒரு நாள் குறையாக இருக்கும். சந்தோஷம் ஒரு நாள் நிறைவாக இருக்கும், ஒரு நாள் குறைவாக இருக்கும். எல்லா நிலையை பார்த்தாலும் மனிதனுடைய வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது தான். அந்த நிலைகளில் எல்லாம் கணவனும் மனைவியும் தங்கள் மனதில் ஒரு பேலன்ஸோடு போக வேண்டும். அதுதான் அந்த மனோபலன் என்று சொல்வது. மனரம்யம், இருக்கிற சூழ்நிலையில் திருப்தி அடைந்து அந்த சூழ்நிலையினாலே வருகிற தாக்கத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் இராதபடி, சூழ்நிலை நல்லா இருந்தாலும் நாம் ஒரு டெம்பரேட் மைண்ட், ஒரு நல்ல ஒரு சாதாரணமான நிலையில் நடந்து கொள்ள பேசப்பட வேண்டும். சங்கீதம் 20:2 வாசியுங்கள். 20ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. அல்லேலூயா. சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். 2வது சீயோனிலிருந்து என்ன செய்வார்? ஆதரிப்பார். ஒத்தாசை அனுப்பி, ஹெல்ப், சகாயம், உதவி, அதை அனுப்பி நம்மை அவர் என்ன செய்வாரா? ஆதரிப்பார். இந்த குடும்பம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் பொருளாதாரம் தேவை, வேறுள்ள அடிப்படை வசதிகள் தேவை, பூமிக்குரிய பல தேவைகள் இருக்கின்றன ஒவ்வொரு குடும்பங்களுக்கும். கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை என்ன செய்வார்?
நடத்துகிறேன். சங்கீதம் 110:2 வாசிக்கலாமா? 110:2. கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். அப்போ ஆசீர்வாதம் தருகிறார், ஆதரவு தருகிறார், இப்பொழுது ஆளுகையும் தருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சீயோனிலிருந்து ஆளுகையின் செங்கோல், ஆளுகையின் செங்கோல். ஒரு குடும்பம் ஆளுகிற குடும்பமா இருக்கும், இல்லைன்னா தோற்று போகும். இன்னைக்கு எல்லாருடைய வீடுகளிலும் நியூஸ் ஓடிக்கொண்டே இருக்கிறது அல்லவா? யார் இந்தியாவை அடுத்தது ஆள போகிறார்கள் என்பதில் முழு தேசமும் கவலைப்பட்டுக் கொண்டு கலங்கிக் கொண்டு இருக்கிறது. சரி, இப்படி இந்த உலக ஆளுகை ஒரு 5 ஆண்டுகள். ஆனா அந்த ஆளுகை குறித்து சொல்ல வரவில்லை. குடும்பத்துக்கு ஒரு ஆளுகை இருக்கிறது. என்ன ஆளுகை? குடும்பத்தையும் சரி மனித வாழ்வையும் சரி எதிர்த்து போராடி அழிக்க துடிப்பது 3 காரியங்கள். ஒன்று பிசாசு, ஒன்று மாம்சம், ஒன்று உலகம். இந்த 3 சத்துருக்களிடத்திலிருந்து தான் பல்வேறு முறையில் நமக்கு எதிரான போராட்டங்கள், எதிர்ப்புகள் வருகிறது. இந்த 3ஐயும் அண்டர் கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு எந்த குடும்பம் படிச்சிருச்சோ, வெற்றி பெற்றதோ, அந்த குடும்பம் தான் வாழ முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா பிசாசு கண்ட்ரோல் எடுத்துவான். இந்தியா ஆதாம் ஏவாள் குடும்பம் பாத்தீங்களா? இதுல என்ன அழகான சூழ்நிலை, நம்ம யாருக்கும் கிடைக்காத 100% குட் சிச்சுவேஷன். ஆனா இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. கூடி வந்திருக்கிற வார்த்தைகளை கேட்கிற அனைவருடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்தி அந்த வார்த்தைகளை நிறுத்துகின்றேன். இப்பொழுது நாம் இந்த விவாக உடன்படிக்கை குழுவினர்களை வழிநடத்த இருக்கின்றோம். எல்லாரும் பொறுமையோடு இருந்தீங்க. நீங்க வந்தது ரொம்ப லேட்டு, நாங்க ரொம்ப லேட் பண்ணக்கூடாதுன்னு ரஷ் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். சீக்கிரமாக ஆராதனை முடிவடையும். அது வரைக்கும் பொறுமையாக எல்லாரும் இருந்து பங்கு பெற்று உங்களுடைய ஸ்தோத்திரங்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு தேவ கிருபையை இன்றைக்கு கொண்டு வர போகிறது. ஆமென். நீங்க சும்மா பங்கு பெற்றுட்டு போறதில்ல, நீங்க ஸ்தோத்திரம் பண்றது which is very highly valuable. உங்க ஸ்தோத்திரங்களுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. நீங்க அதனால கொஞ்சம் ஒத்தாசை பண்ணணும். இப்பொழுது நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஒரு நிமிடம் சபையார் எழுந்து நின்று ஜெபிக்க வேண்டும். மணமக்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிடம் தயவாக எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்கள். எல்லாரும் எழுந்து நில்லுங்கள். மணமக்கள் முழங்கால் படியிட்டு இருக்கும் பொழுது இவருடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு கட்டத்திலே அவர்கள் காலெடுத்து வைக்க போகின்றார்கள். நாம் எல்லாருடைய ஜெப ஒத்தாசை, துதிகள், ஸ்தோத்திரங்கள் அவர்களுக்கு தேவை. கண்களை மூடி கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய கிருபை, ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் மேல் இறங்கும்படியாக அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய ஆதரவு, அவருடைய ஆளுகை சீயோனிலிருந்து இறங்கி வரும்படியாக எல்லாரும் மனப்பூர்வமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்படி சத்தம் கேட்கட்டுமே, சத்தம் எழுப்பட்டுமே. அல்லேலூயா. அவர்கள் ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அருமையான மணமகன், மணமகள் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, நீங்க பேச்சுலர் ஸ்பீன்ஸ்டர் லைஃப் இப்ப முடிச்சுட்டு ஒரு ஃபேமிலி லைஃபுக்குள்ள என்டர் பண்ண போறீங்க. ஆகையினால இப்போ ஒரு விஷயம் கூட உங்க இருதயத்தை வெறுமையாக்கி அப்பா பாதத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை முற்றிலும் உங்க கரத்துல தருகிறேன். நீங்க எனக்கு தெரிந்து கொண்டு தருகிற இந்த வாழ்க்கை துணையை அப்படியே நான் மனப்பூர்வமாக 100% ஏற்றுக்கொண்டு கைவிடிக்க போகிறேன். அப்பா, இனி காலமெல்லாம் இவளோடு இவரோடு மட்டுமே வாழப் போகிறேன். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே ஏற்றுக்கொள்றேன்ப்பா. நீங்க தந்தபடி குறை நினைக்கவும் மாட்டேன், குறை பேசவும் மாட்டேன். அன்போடு ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழ போகின்றோம். அப்படியே அப்பாட்ட சொல்லி உங்க இருதயங்கள் அப்படி தந்து ஒப்பு கொடுங்க. ஒன்று கூட சொல்லுகிறேன், நீங்கள் 2 பேரும் கண்டிப்பா எனக்கு வர வேண்டிய வாழ்க்கை துணை எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு கற்பனை துணையை உங்கள் மனதில் வளர்த்திருப்பீர்கள். இப்ப அந்த கற்பனை துணையை பலிபீடத்துல வச்சிருங்க. இனி அந்த கற்பனை துணை தேவையில்லை. அது இனி உங்களோட சேர்ந்து இருக்கக்கூடாது. இனி நிஜ துணையை கர்த்தர் தருகிற நேரம். இனி கற்பனை துணை மனசுல வச்சுட்டு நான் அப்படி எல்லாம் நினைச்சேன், இப்படி எல்லாம் விரும்புறேன் அப்படின்னு நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த கற்பனை துணையோடு நிஜ துணையை கம்பேர் பண்ணவே கூடாது. கர்த்தர் தந்ததுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா போயிட்டு இருக்கணும். ஆகவே அப்படி சொல்லி ஒப்பு கொடுத்தது. ஆண்டவரே, இனி நான் நினைத்தது, நான் விரும்பினது என்கிற பேச்சுக்கோ சிந்தைக்கோ இடம் இல்லப்பா. நீங்க தந்ததுக்கு ஸ்தோத்திரம், நீங்க தந்ததுக்கு ஸ்தோத்திரம், அப்படியே நாங்க வாழ போறோம் சொல்லி அப்படி 100% தேவ சித்தத்துக்கும் அப்படி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணி உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். சியோனிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சியோனிலிருந்து கர்த்தர்
கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். சீயோனிலிருந்து உங்களுடைய ஆளுகையின் செல்வோர் உங்களுக்காக தரப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த பரமபியவனாகிய தேவனுடைய கரங்களில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் இருவரையும் அவர் இரு கைகளில் களிமண்களைப் போல எடுத்து இரண்டையும் ஒன்றாய் பிசைந்து ஆண்டு கரத்தில் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபத்தில் இருக்கும் பொழுது கொடுக்க போகிற வாக்குறுதிகளை தேவன் அங்கீகரிப்பதற்காகவும் இந்த மணமக்களை பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன் தாமே இணைக்கும்படியாகவும் அருமையான போதகர் வந்து ஜெபிப்பதாக இருக்கும். பரலோக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சீயோனிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக எங்கள் நடுவில் இறங்கி வந்திருப்பதற்காக நாங்கள் உங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் அருமையான பிள்ளைகள் கொடுக்க போகிற வாக்கு உடன்படிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆண்டவராகிய தேவன் அவர்களை ஒன்றாய் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் இணைத்து ஆண்டவராகிய தேவன் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய வல்லமுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய மகிமை ஆண்டவருடைய ஆதி ஏதெனிலே ஆண்டவராகிய தேவன் அன்றைக்கு செய்த அதே கிரியை இருக்கிற போதற்காலத்தில் இப்பொழுது செய்து நிறைவேற்றி தரும்படி உடைய வல்லமுள்ள கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இணைப்பை நடத்தி வைக்கிற உடைய மகனை எங்களை பலப்படுத்தி கிருபையால் நிரப்பி உடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அமர்வோம். மணமக்கள் தயவாய் எழுந்து நில்லுங்கள். இப்பொழுது நான் சபைக்கு அறிவிக்கிறது என்னவென்றால், ஜான் கிறிஸ்டோபர் ஆகிய இந்த சகோதரனும் ஆலிஸ் ஆகிய இந்த சகோதரியும் தேவ சமூகத்திலே கணவன் மனைவியாய் இணைக்கப்பட்டு ஒரு புது குடும்பமாக உருவாக்கப்பட வேண்டும் என்கிற ஆலோசனை தேவனிடத்திலிருந்து புறப்பட்டது. அதை பரிசுத்தவான்களும் பெரியோர்களும் கூடி பேசி நிச்சயித்து இந்த இணைப்பை குறித்ததான அறிவிப்புகளை சபை ஒழுங்குகளின்படி அவரவர் சபைகளிலே அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டன. இந்த விவாகம் தேவ வசனத்திற்கோ தேச சட்டத்திற்கோ ஒவ்வாதது என்கிற முறையில் யாரும் இதுவரை எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. ஆகவே இந்த விவாதத்தை இங்கே நடத்துகின்றோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன் இங்கே பிரசன்னராக இருக்கின்றார். அவரே இவர்கள் இருவரையும் கணவன் மனைவியாக இணைத்து ஆசீர்வதிக்க போகின்றார். ஊழியர்களாகிய நாங்கள் எங்கள் கடமையை மாத்திரம் இங்கே நிறைவேற்றி நிற்கின்றோம். கூடி வந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் இந்த இணைப்பிற்கு சாட்சிகளாக கடந்து வந்திருக்கிறீர்கள். ஆகவே அதை ஆமோதித்தவர்களாக எல்லாருடைய வலது கரத்தை வானத்தின் நேராக உயர்த்தி 3 முறை தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, கர்த்தருக்கு மகிமை. ஜான் கிறிஸ்டோபர் ஆகிய நீர் ஆலிஸ் ஆகிய இவளை ஒரு விவாக மனைவியாக ஏற்றுக்கொள்ள நியாயமான ஏதாகிலும் தடை உண்டு என்று காண்கிறீரா? ஆலிஸ் ஆகிய நீ ஜான் கிறிஸ்டோபர் ஆகிய இவரை உன்னுடைய விவாத புருஷனாக ஏற்றுக்கொள்ள நியாயமான ஏதாகிலும் தடை உண்டு என்று காண்கிறாயா? ஜான் கிறிஸ்டோபர் ஆகிய நீ ஆலிஸ் ஆகிய இவரை உமது விவாத மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் மரணம் உங்களை பிரிக்கும் வரை இவள் ஒருத்திக்கே மெய்யான விவாத புருஷனாக இருப்பேன் என்று கர்த்தருக்கு முன்பாகவும் கூடி வந்திருக்கிற சபைக்கு முன்பாகவும் வாக்கு கொடுக்கிறீரா? ஆலிஸ் ஆகிய நீ ஜான் கிறிஸ்டோபர் ஆகியவரை உன்னுடைய விவாத புருஷனாக ஏற்றுக்கொண்டு
வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் மரணம் உங்களை பிரிக்கும் வரை இவர் ஒருவருக்கே மெய்யான விவாக மனைவியாக இருப்பேன் என்று கர்த்தருக்கு முன்பாகவும் கூடி வந்திருக்கிற சபைக்கு முன்பாகவும் வாக்கு கொடுக்கிறாயா? ஜான் கிறிஸ்டோபர் ஆகிய நீர் ஆலிஸ் ஆகிய இவரை உம்முடைய விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு இவளை நேசித்து போஷித்து காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறீர்கள். ஆலிஸ் ஆகிய நீ ஜான் கிறிஸ்டோபர் ஆகிய இவரை உன்னுடைய விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு எல்லா காரியத்திலையும் இவருக்கு கீழ்ப்படிந்திருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறாயா? கைப்பிடித்துக் கொடுக்கிறவர் பார். தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை சபை நடுவே அறிக்கை செய்வார்கள். என்னுடைய விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் மரணம் எப்படி பிரிக்கும் வரை இவள் ஒருத்திக்கு மெய்யான சபைக்கு முன்பாகவும் வாக்கு கொடுக்கிறேன். ஆலிஸ் ஆகிய நான் ஜான் கிறிஸ்டோபர் ஆகிய இவரை என்னுடைய விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் மரணம் எங்களை பிடிக்கும் வரை இவர் ஒருவருக்கு மெய்யான விவாக மனைவியாக இருப்பேன் என்றும் எல்லா காரியத்திலேயும் எனக்கு கீழ்ப்படிந்திருப்பேன் என்றும் கர்த்தருக்கு முன்பாக கூடி வந்திருக்கிற சபைக்கு முன்பாக ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்திடவே வாடாத கிருபை நீந்திடுவே. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்திடவே வாடாத கிருபை நீந்திடுவே. கிருபை கிருபை என்றென்றும் உள்ளதே கர்த்தரை வாழ்த்திடுவோம். கிருபை கிருபை என்றென்றும் உள்ளதே கர்த்தரை வாழ்த்திடுவோம். தேவ சமாதானம் கிருபையே தேவ சந்தோஷமோ நிறைவாயே தேவாசீர்வாதங்கள் தங்கிடவே தேவனருளிவாரே தேவாசீர்வாதங்கள் தங்கிடவே தேவனருளிவாரே. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. எங்கள் அருமை பிதாவே, ஜீவனுள்ள தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய எங்கள் சர்வ வல்லமையுள்ள தகப்பன் தம்முடைய முன் தீர்மானத்தின்படி இன்றைய தினத்திலே இந்த அருமையான ஜான் கிறிஸ்டோபரையும் ஆலிஸையும் கணவன் மனைவியாக இணைத்த உமது தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம் தகப்பனே. இந்த இணைப்பிலே எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தத்தை, ஒருமனமாக்கும் இரத்தத்தை, பாதுகாக்கும் இரத்தத்தை, ஜெயம் தரும் இரத்தத்தை விசுவாசத்தினால் பூசுகிறோம். உலகமோ மாம்சமோ பிசாசோ இந்த இணைப்பின் குறுக்கே வராதபடிக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம். அன்பு பிதாவே, உமது பிள்ளைகளுக்கு தீர்க்காயலும் சுகம்பலன் ஆரோக்கியமும் தெய்வ பாதுகாவலும் அருளி செய்யும். ஏற்ற வேளையில் புத்திர வாக்கியத்தை கொடுத்து தெய்வ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுத்து வளர்த்தி உமக்காக மகிமையான ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்று வாழ உதவி செய்கிறார்கள். உலக பிரகாரம் எல்லா தேவைகளை சந்தியும் அப்பா. அவள் விசுவாச பாதையில் பரிசுத்த ஜீவியத்தில் தேவ கிருபையில் பலப்பட்டு உமக்காக பிரகாசிக்கும் மக்களாய் நிற்க உதவி செய்யும். இந்த குடும்பம் அநேகருக்கு முன்னதாய் சாட்சியுள்ள குடும்பமாய், எடுத்துக்காட்டும் முன்மாதிரியான குடும்பமாய்
தகப்பனை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். மணமக்கள் முழங்கால் படியிடுங்கள். போதகர்கள் தயவாய் வாருங்கள். பரிசுத்த பிதாவே, ஜீவனுள்ள தேவனே, எல்லாவற்றையும் மனதின் காலத்தில் நடத்தி ஆராய்ச்சியவரே, அருமையான ஞான புருஷனுடைய ஆராய்ச்சி பரிசுத்த ஸ்தலத்தில் கற்று ஒன்றாக இணைந்த கிருபைக்காக நாமத்தினுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம். குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆகிய சக்தி நன்மைகளை கொடுத்து குடும்பம் சீயோனில் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பரிசுத்த பிதாவே, நல்ல கிருபைக்காக உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு கர்த்தர் மனுஷன் தன்மையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்கும் என்பதாக சொல்லி விவாகத்தை ஏதேனும் தேவன் பண்ணி தந்தீர் ஆண்டவரே. அந்த கர்த்தர் காலங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிற தயவுக்காக உண்மை துதிக்கிறோம். இந்த ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தான தம்முடைய மகளையும் கர்த்தர் விசேஷமாக சீயோனிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிற ஆண்டவரே. ஏற்ற காலங்கள்ல ஆண்டவரே 128ஆம் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகளை பலிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய மகளுடைய வாழ்க்கையை தேசத்திலே ஆசீர்வாதமாய் இருக்கிறதாய், சபைக்கும் ஆண்டவரே சங்கத்தும் முதல்வர்களாக இருக்கிறதாய், அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை கடைசியுமாய் நிறைவேற்றுவதற்காக தெய்வ பயம் நம்முடைய மகளில் இருக்கட்டும். அதற்காக கர்த்தர் கிரியை செய்யும். குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்காக கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. உடைய ஆசீர்வாதம்